ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னா நம்ம எல்லாராலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடப்படுற ஒரு டிஷ். அது மட்டும் இல்லாமல் இதை சப்பாத்தி, பூரி, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்பைஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம கழுவி வச்சுருந்த 4 உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. 4 உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி எடுத்து அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போது நான் எடுத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு நான் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு பூ, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் வெட்டி வச்சுருந்த 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபுல்லாகவே தோல் உரிச்சிட்டேன். நீங்களும் வேணால் தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லாவே கிளறி விடுங்க. அந்த எண்ணெயோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம ஆட் பண்ண பட்டை, பிரியாணி இலை இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே அதோட ஒட்டி வர்ற மாதிரி நல்லாவே சேர்த்து விடுங்க. அதோட 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வரும். ஸோ அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நான் 2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஆட் பண்ணேன், அப்புறம் ஒரு தடவை ஆட் பண்ணேன். நீங்கள் 2 தடவையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கிறனா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கறி மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோட நல்லா ஒட்டி வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போதும், எனக்கு சரியாக இருந்துச்சு. நான் எடுத்த அதே அளவு நீங்களும் எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எனக்கு சரியாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு உப்பு அளவு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.